ஷேம் பார்ஷா போ என்ற வாராந்திர பார்ஷா வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தோராவின் பார்ஷா வேத வாசிப்பு முறையின் வருடாந்திர சுழற்சி முறையின் இது 15வது பகுதியாகும். போ என்ற ஒற்றை ஒலி எபிரேய வார்த்தைக்கு போ, வா அல்லது செல் போன்ற அர்த்தங்கள் உள்ளன. இது ஒரு கட்டளை சொல்லாகும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் இம்பரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் என்று சொல்லலாம். இனி இந்த பார்ஷாவின் வேத வாசிப்பு பகுதிகளை காணலாம். தோரா யாத்ராகமம் 10:1 முதல் 13:16 முடிய, ஹப்டரா என்ற தீர்க்க தரிசன பகுதி எரேமியா 46:13 முதல் 28 முடிய, பெரித் ஹடாஷா என்ற புதிய உடன்படிக்கை பகுதியில் யோவான் 19:31 முதல் 37 முடிய. இந்த பார்ஷா பகுதியின் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். அதிகாரம் 10, 1-2 வசனங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போ, அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். ஜனங்களை அனுப்பிவிட பார்வோன் சம்மதிக்காத போது எகிப்திலே கர்த்தர் வரப்பண்ணும் அடுத்த வாதையை பற்றி சொல்கிறார். மீண்டும் வாசிக்க கேட்போம். அதிகாரம் 10, 4 மற்றும் 5 வசனங்கள். நீ என் ஜனங்களை போக விடமாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும். இந்த வாதை குறித்த செய்தியை கேட்ட ஜனங்கள் எபிரேயரை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடும்படி வேண்டிக் கொண்டார்கள். மீண்டும் மோசேயும் ஆரோனும் அழைக்கப்பட்டு யாரார் போகிறார்கள் என்ற கேள்வியை பார்வோனால் கேட்கப்பட்டது. நாங்களும் எங்கள் ஆடு மாடுகளும் போவோம் என்றான். பார்வோன் அவனை எச்சரித்து புருஷர்கள் மட்டும் போகலாம் என்றான். கர்த்தர் சொன்னபடி மோசே எகிப்து தேசத்தின் மீது கையை நீட்டும்போது கர்த்தர் கீழ்காற்றை தேசத்தின் மீது வீச பண்ணினார். வெட்டுக்கிளிகள் தேசமெங்கும் ஏகமாய் பரவிற்று. வாசிக்க கேட்போம். அதிகாரம் 10, 15 வசனம். அவைகள் பூமியின் முகம் முழுதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்குமுள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாய் இருக்கவில்லை. மீண்டும் பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, இந்த முறை மாத்திரம் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடினான். மோசே வேண்டுதல் செய்ய வெட்டுக்கிளிகள் மொத்தமாக மேல் காற்றில் அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போடப்பட்டது. கர்த்தர் மீண்டும் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். வாசிக்க கேட்போம். 10ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக் கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு
உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. பார்வோன் மீண்டும் மோசேயை அழைப்பித்து, குழந்தைகள் உங்களுடன் போகலாம், உங்கள் ஆடு மாடுகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்றான். மோசே, மிருக ஜீவன்களும் எங்களுடன் வர வேண்டும், ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை என்றான். இதனால் வெகுண்ட பார்வோன், என்னை இனி பார்க்க வேண்டாம், என்னை காணும் நாளில் நீ சாவாய் என்று எச்சரித்தான். மோசேயும் சற்றும் அஞ்சாமல், நான் உன் முகத்தை இனி காண்பதில்லை என்றான். கர்த்தர் 10வதும் இறுதியானதுமான வாதையை எகிப்தியர் மேல் அனுப்ப தயாரானார். அதற்கு முன் இஸ்ரவேலின் தலைச்சன் பிள்ளைகள் அந்த வாதையிலிருந்து தப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். வாசிக்க கேட்போம். 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலான் இடத்திலும், ஒவ்வொருத்தியும் அவள் அயலாள் இடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். தலைச்சன் பிள்ளைகள் சங்கரிக்கப்படும் வாதையின் பலனாக தேசமெங்கும் மிகப்பெரிய கூக்குரல் உண்டாகும். வாசிக்க கேட்போம். அதிகாரம் 11, 5-6 வசனங்கள். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி, அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். இதைத் தொடர்ந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கும் முறைமை பற்றியும், அதை அடித்து பின் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து வீட்டு வாசல்கள் நிலைக்கால்கள் இரண்டிலும் மேற்சட்டத்திலும் தெளித்து அதன் மாംസத்தை புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதாவது இந்த நிலைக்கால்களின் சட்டத்திலே மேலும் பக்கவாட்டிலும் இரத்தத்தால் தோய்ப்பதனுடைய வடிவம் எபிரேய எழுத்து ஹே போன்று இருக்கும். ஹே என்ற எபிரேய எழுத்துக்கு 5 என்ற இலக்க மதிப்பு, எண் மதிப்பு உள்ளது. அந்த எண் மதிப்பு கிருபையோடு தொடர்புள்ளதாகும். மேலும் புசிக்க வேண்டிய விதம் பற்றியும் அங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. இரத்தம் அடையாளமாக வீடுகளை கடந்து செல்வேன், இரத்தத்தை அடையாளமாக வைத்து அந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை கடந்து போவேன் என்று தேவன் சொல்கிறார். அதாவது சங்கார தூதன் அங்கே வரும்போது குறிப்பிட்ட அந்த இரத்தம் தோய்க்கப்பட்ட நிலைக்கால்களை உடைய அந்த வாசல்களை மட்டும் சங்கரிக்காமல், அதன் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்காமல் கடந்து போவார். அதாவது பாஸ் ஓவர் என்ற ஆங்கில வார்த்தைக்கு கடந்து போதல் என்று அர்த்தம். மற்ற எகிப்தியரின் வீடுகளில் முதற்பேரானவைகள் எல்லாம், மிருகஜீவன்கள் உட்பட எல்லாம் அதம் பண்ணப்படும் என்று கர்த்தர் சொன்னார். நினைவு கூறுதலான இந்த நாள் பஸ்கா பண்டிகை எனப்படும். தொடர்ந்து 7 நாட்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடப்படும். அப்பொழுது 7 நாட்களும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டிகள்
குடும்ப உறுப்பினர்களுக்கு தக்கதாக அதன் எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதனை அடித்து. வாசிக்க கேட்போம். 12ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனங்கள். ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். மேலும் இந்த ஆராதனையின் கருத்தை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பிள்ளைகளுக்கு விளக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். கர்த்தர் செய்த மகா பெரிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். வாசிக்க கேட்போம். 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். மகா கூக்குரல் சப்தம் கேட்டு பார்வோனும் அவனுடைய ஊழியரும் ராத்திரியில் எழுந்தார்கள். எகிப்திலே சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போகலாம் என்று இறுதியாக பார்வோன் சொன்னான். வாசிக்க கேட்போம். 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிறகு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தியரிடம் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு பெற்றுக்கொண்டனர். கால்நடையாய் ராம்சேஸை விட்டு பிரயாணம் பண்ணி சுக்கோத்தை வந்தடைந்தனர். அன்று இரவு ஆசரிக்க வேண்டிய முக்கியத்துவம் பெற்றதாயிற்று. அதாவது பஸ்கா ஆசரிக்க வேண்டிய அந்த இரவு முக்கியத்துவம் பெற்ற ஒரு இரவாயிற்று. மேலும் பஸ்காவின் நியமங்களும் அறிவிக்கப்பட்டது. வாசிக்க கேட்போம். 12ஆம் அதிகாரம் 43 மற்றும் 44 வசனங்கள். மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம். மேலும் அந்நியனும் கூலியாலும் பஸ்காவை புசிக்கக்கூடாது எனவும் வீட்டிற்குள்ளேயே புசிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. இதற்கு பின் இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் அநியாயாய் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்னதாவது. வாசிக்க கேட்போம். 13:2-3 வசனங்கள். அதிகாரம் 13:2-3 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீட்டாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை புறப்பட பண்ணின அந்த நாளை நினைவு கூறும் வகையில் வருடந்தோறும் குறித்த காலத்தில் நியமத்தை ஆசரிக்கும்படியாகவும் கட்டளையிட்டார். மேலும் வாசிக்க கேட்போம். 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள்.
இந்த வசனத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரின் தலைச்சன் பிள்ளைகள் மற்றும் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் தேவாலயத்தில் ஒப்புவிக்கப்பட்டு உரிய கிரயம் செலுத்தி, அதாவது 5 சேக்கல் மீட்டுக்கொள்ளும் ஒரு கிரயமாக செலுத்தப்பட வேண்டும். இந்த கலாச்சார முறைமை எபிரேயத்தில் மிஷ்பாட் ஹா பெக்கோரா என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு முதற்பேரானவைகளின் நியமம், அதாவது முதற்பேரானவைகளின் சட்டம் என்று பொருள். அப்டரா பகுதியில் உள்ள வசனங்கள் எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜா வருவார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் புத்திரரை அழிக்க முற்பட்ட பார்வோன் பின்னாட்களில் அவனது தேசம் பாபிலோன் ராஜாவால் அழிக்கப்படுவதை குறித்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. வாசிக்க கேட்போம். எரேமியா 46 அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வருவார் என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் சொன்ன வசனம். ஆயத்தப்பட்டு நில், பட்டயம் உன்னை சுற்றிலும் உண்டானதை பட்சித்து போடுகிறதென்று சொல்லி எகிப்திலே அறிவித்து மிக்தோலிலே கூறி நோப்பிலும் தக்பானேசிலும் பிரசித்தம் பண்ணுங்கள். புதிய உடன்படிக்கை பகுதியில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது என்பது பின்வரும் வசனங்களுக்கான திருஷ்டாந்தமாக உள்ளது. வாசிக்க கேட்போம். யோவான் 19:31 மற்றும் 32 வசனங்கள். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். முடிவாக இந்த பார்சா பகுதியில் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து பலத்த கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் புறப்பட பண்ணின செய்கையை யூத மக்கள் இந்நாள் வரைக்கும் போற்றி வருகின்றனர். அதை பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர். பஸ்கா பண்டிகையிலும் விசேஷித்த ஸ்தோத்திர பாடல்களிலும் இச்சம்பவம் இடம்பெறுகிறது. மேலும் 10 கட்டளைகள் என்று அழைக்கப்படும் 10 வார்த்தைகள், அவைகள் கட்டளைகள் என்று நாம் குறிப்பிட்டாலும் கூட அவைகள் எபிரேயத்தில் வார்த்தைகள் என்றுதான், ஹசரத் ஹட்டவரீம் என்றுதான் சொல்லப்படுகிறது. முதல் வார்த்தையிலும் இச்சம்பவமே விவரிக்கப்பட்டுள்ளது. எபிரேயத்தில் வாசிக்கிறேன். அனோக்கி யாவே எலோஹேகா அஷர் ஹொட்சி தேகா மேரட்ஸ் மிட்ஸ்ராயிம் மிப்பெயித் அவதீம். இதன் மொழிபெயர்ப்பு, உங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஷபாத் ஷலோம்.